மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 58 கிராம கால்வாய்களை இணைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திட்டம் நிறைவேற்றப்படவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விவசாயம் செழுமையடைவதற்காக 58 கால்வாய்களை இணைக்கும் திட்டத்தை 33 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு கொண்டு வந்தது. கடந்த 1999 ஆண்டு தொடங்கி 2007 ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என கணிக்கப்பட்ட இத்திட்டத்திற்கு 2007 ஆண்டு 76 கோடியாக திருத்திய மதிப்பீட்டு தொகையை ஒதுக்கியது தமிழக அரசு. 2010 ஆண்டு 90% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இந்த பணிகள் நிறைவடையாமல் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 96 இப்போ 2016 வரைக்கும் இன்ன வரைக்கும் வேலை முடியவில்லை. நாங்கள் இந்த 96 வேலை முடிஞ்சாலும் சரி முடியாமல் போனாலும் சரி எங்களுடைய கோரிக்கையை 58 கிராம மக்கள் பொதுமக்கள் அனைவரும் விவசாய சங்கம் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்க தவறினால் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம். 58 கால்வாய்களை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படாததால் நிலங்களில் நீரின்றி விவசாயம் பட்டுப்போய் வாழ்வாதாரத்திற்காக அலைய வேண்டி இருப்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனால் மனம் உடைந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்கள் பகுதியில் விவசாயத்தை நம்பியே இருக்கிறார்கள். பல நீர் வற்றி போவதனால் பல போர்கள் போட்டும் போர் பொய்த்து விடுவதனால் விவசாயிகள் தற்கொலை நோக்கி செல்கிறார்கள். கடந்த மாதம் கொப்பிலிவிட்டியில் முத்துக்கருப்பன் என்ற விவசாயி செத்தார். இந்த வாரம் தொட்டப்பனையில் பால்ராஸ் என்ற அவரை போட்ட விவசாயி செத்து விட்டார். இவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் எண்ணற்ற விவசாயிகள் நடைபெணமாக வாழ்கிறார்கள். உண்ணாவிரதத்தில் எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ள முடித்து விடுவேன்னு சொன்னார். அப்புறம் ஆகஸ்ட் 16 அன்னைக்கு தற்கொலை போராட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மார்ச் 31 இறுதிக்கெடுவாக கொடுத்துருந்தாங்க. இந்த காலக்கெடுகள் எல்லாமே வெறும் கண் துடைப்புன்றது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அரசு நிர்வாகமும் சரி அரசியல்வாதியும் சரி எங்களை முழுமையாக எந்த விஷயத்திலும் அவங்க சரியா முன்னெடுக்கல. விவசாயிகள் பயனடையும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்கவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் உசிலம்பட்டி கோட்டாட்சியரிடம் அப்பகுதி விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். மேலும் வாக்கு கேட்டு வரும் அரசியல் கட்சியினரை ஊருக்குள் விடாமல் கருப்பு கொடி காட்டப்போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக உசிலம்பட்டி செய்தியாளர் பிரேம்குமார்.